வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரமே இலக்கியா வந்து கௌதமை வெளியில் எடுத்து இதுக்கு காரணம் எஸ்எஸ்கே தாஷாயினி தான் அப்படின்னு அவங்கள உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியா எப்படியாச்சும் கௌதமை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வேண்டுதல் அடுத்து நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிகப்பெரிய ட்விஸ்ட் இப்போ இலக்கிய சீரியலில் வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து ரொம்ப நாளாகவே கௌதம் ஜெயிலில் இருக்கார். அதே மாதிரி கார்த்திகை கடத்தி வச்சுக்கிட்டு எங்கே கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸும் ஒரு ரிஸ்க் எடுக்கலை. அதே மாதிரி இலக்கியாவும் ரிஸ்க் எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி இலக்கியாவுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை எங்கே கடத்தி வச்சுருக்காங்க, அந்த நாகுவை கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு 2 முறை இப்போ இலக்கியா தவற விட்டாங்க. இப்போ 3வது முறை இப்போ கௌதம் ஜெயிலில் ஏற்கனவே கௌதமை இப்போ கொலை பண்ணுறதுக்காண்டி அவன் எஸ்எஸ்கேயோட ஆள் தான். அவன் தான் இப்போ எப்படியாச்சும் கௌதமை தீர்த்து கட்டணும், ஜெயிலில் விட்டு அவன் போகிறக்குள்ளையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை எஸ்எஸ்கே அனுப்பியிருக்கான். இப்போ அவனை வச்சு எப்படியாச்சும் நாகு எங்கே இருக்கான், அதே மாதிரி கார்த்திகை எங்கே கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு எப்படியாச்சும் மிரட்டி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கௌதம் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவன் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவான். இதன் மூலியமாக கௌதம் கார்த்திகை கண்டுபிடிக்க இப்போ இலக்கியா கிட்ட ஆலோசனை பண்ணுவார். கண்டிப்பாக இதன் மூலியமாக அடுத்து இலக்கியா கார்த்திகை எங்கே கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை வெளியில் எடுத்தாலே இதுக்கு முக்கியமான காரணம் கார்த்திகை கடத்தி வச்சதே இலக்கியா கண்டுபிடிச்சாலே கண்டிப்பாக இதுக்கு காரணம் எஸ்எஸ்கே தாஷாயினி தான் அப்படின்னு கண்டிப்பாக நாகுவை வச்சு நிரூபிச்சிடலாம். ஆனால் நாகு எஸ்எஸ்கே தாஷாயினியை மாட்டி விட மாட்டான். இருந்தாலும் நாகுவே மாட்டினாலும் எஸ்எஸ்கே தாஷாயினி தான் கடத்த சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். இருந்தாலும் எப்போதும் போல் எஸ்எஸ்கே தாஷாயினி இதிலேருந்து தப்பிச்சிருந்தாலும் கௌதம் நிரபராதி, அவர் எந்த தப்பும் பண்ணலை, கார்த்திகே கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அது நிரூபணமாயிரும். இது மாதிரி தான் நடக்க போகுது. இருந்தாலும் இதை ரொம்ப நாளாகவே இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் கௌதம் ஜெயிலில் இருக்கார். கார்த்திகையும் கடத்தி வச்சுக்கிட்டு இது மாதிரி அடுத்தடுத்து இலக்கியா சீரியல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டுருக்கு. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் விறுவிறுப்பாக கான்செப்ட் கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்கே பண்ணுற வேலையை இப்போ பைரவி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பைரவி எந்த ஒரு நல்ல விஷயமும் கண்டிப்பாக கௌதம் இலக்கியா விஷயத்தில் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் கூடிய சீக்கிரமே இலக்கியா அடுத்த பிளானை போட்டு எப்படியாச்சும் கௌதமை காப்பாற்றுறதுக்கான வழியை பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாளாகவே கௌதம் ஜெயிலையும் சரி ரொம்ப இப்போ எஸ்எஸ்கே ஆளுகிட்ட ரொம்ப இப்போ பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவனை வச்சு எப்படியாச்சும் அடுத்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இலக்கியா பிளான் போட்டு கண்டிப்பாக கௌதமை வெளியில் எடுக்க போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செம எபிசோடாக தான் இனி வர எபிசோட் இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.